வணக்கம். தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைக்கு அந்த நினைவேந்தல் இடத்துக்கு அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அங்க சென்று அங்க தடுக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பாக பலர் பொங்கிக் கொண்டிருக்கிறார் முகப்புத்தகங்கள்ல. இங்க இருக்கிற கேள்வி என்னவென்றால், பலர் எழுதியினம் அவர் விடப்பட்டிருக்கணும், அவர் வந்தவர் தானே வணங்கணும் சொன்னால் இதய சுத்தியோட வாங்கும். இங்க வாரண்டா இதய சுத்தியோட வாங்கும். ஒவ்வொரு இனமான உணர்வுள்ள தமிழனுக்கும் இந்த விடயம் விளங்கும் நினைக்கிறேன். இன்றைக்கு ஜேவிபி வெளிப்படையாக பல விடயங்கள்ல அரசியலை செய்து கொண்டிருக்குது. ஆனால் தமிழர் சார்ந்த விடயங்கள்ல எப்படி நடந்து கொண்டிருக்குன்றத நீங்கள் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. இன்றைக்கு ஜேவிபி ஆட்சியிலையும் இன்றைக்கு தமிழர்கள் சார்ந்த விடயங்கள்ல என்ன முன்னேற்றம் இருக்குது. இன்றைக்கு ஜேவிபி இந்த என்பிபி ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி உண்மையாக மக்களுடைய ஆத்ம ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்கள் அணுகியிருக்கா. இந்த சம நேரத்தில் நாங்கள் நாளைக்கு வவுனியாவில ஒரு தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி நிகழ்வை செய்வதற்காக ஒரு பந்தல் ஒன்றை போடுறதுக்கு அந்த பந்தல் உரிமையாளர் போய் அணுக அவர்கள் சொல்ற விடயம் சிஐடி பிரச்சனை வரும். சிஐடி தங்களுக்கு சொல்லி இருக்குது, தியாகதீபம் திலீபன் உட்பட யாருக்கு நிகழ்வும் செய்ய போகக்கூடாதுன்னு சொல்லி. இன்றைக்கு எங்களுடைய மாநகர சபை உறுப்பினருடைய வீடு தேடி இன்றைக்கு திருவண்ணாமலையிலிருந்து ஊர்தி குருமங்காட்டுக்கு வந்தது. குருமங்காட்டுக்கு நின்ற இடத்தை மாநகர சபை எங்களுடைய மாநகர சபை உறுப்பினருடைய வீடு தேடி ராணுவ புலனாய்வாளர்கள் விசாரிச்சு கொண்டு தெரிஞ்சுக்கணும். என்னதுக்கு தெரியணும்? யாருடைய அரசாங்கம், யார் ஆட்சியில் இருக்கிறது? அப்ப நாடகம் ஆடுறீங்க. நீங்கள் நினைவேந்தல் செய்யறதுக்கும் விளம்பரத்துக்கும் நீங்கள் உலகத்தை பேய் காட்டுறதுக்கும் இங்க பூவை போடுவீங்க. நாங்கள் ஓமன் சொல்லி உங்களை அங்கீகரிக்கணும். நீங்கள் வாரன்னு சொல்லி சொன்னா மனச்சாட்சியோட இதய சுத்தியோட வாங்கும், ஆத்மார்த்தமா வாங்கும். தியாகதீபம் திலீபன் அவர்கள் அகிம்சை ரீதியில போரிட்டவர், அகிம்சை ரீதியில தன்னுடைய உயிரை கொடுத்தவர். அப்படின்னு சொன்னா அவருக்கு எல்லா இடங்களையும் நிகழ்வு நடத்துறதுக்கு அந்த உரிமை இருக்குது. நினைவேந்தல் என்பது கூட்டுரிமை, அதை செய்யறதுக்கு அனுமதிக்கணும். நீங்க திறமறைவில அத்தனை அநியாயங்களையும் செய்து கொண்டு வெளியில நாடகம் ஆடுறதுக்கு உங்களுக்கு தடுக்கத்தான் வேணும். அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஒரு பிரிண்டர்ஸ்ல போய் ஒரு படம், அவருடைய தியாகதீபம் திலீபனுடைய படம் எடுக்க போனால் அங்க சொல்ற விடயம் ஐயோ இந்த படம் நாங்க செய்து தர மாட்டோம். ஏன் பயப்படினோம்? வெளிப்படையா சொல்லுங்க. தியாகதீபம் திலீபன் அவர்கள் அகிம்சை ரீதியில போரிட்டு தான் உயிரை கொடுத்தவர். அப்ப அவரை வணக்கம் செலுத்தலாம்னு சொல்லி சொன்னா நீங்க அச்சுறுத்தல். அப்ப உங்களுடைய அரசாங்கம் தான் ஆட்சியில இருக்குது. அப்ப உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியில இருந்தால் இன்றைக்கு ராணுவ புலனாய்வர்களும் உங்களுக்கு ஐயங்கினம், ராணுவ கட்டாயம் உங்களுக்கு தான் ஐயங்குது, பொலிஸ் திணைக்களம் போலீஸ் புலனாய்வு பிரிவுலாம் உங்களுக்கு தான் ஐயங்குது. அப்ப ஏன் மோப்பம் பிடிச்சு கொண்டு செய்கிறீங்க? ஏன் ஊர்திக்கு பின்னால் செய்கிறீங்க? திலீபனுடைய ஊர்தியத்தை நான் கொண்டு போறோம், தியாகதீபம் திலீபனுடைய ஊர்தியத்தை நான் கொண்டு போறோம். ஏன் இந்த போற வாரங்களை எல்லாம் நாயலஞ்ச மாதிரி அழகிறீர்கள்? பஸ்கோட்டுகளையும் தெருவோரங்களையும் நின்று கொண்டு போட்டோக்களையும் எடுத்துக்கொண்டு தரவுகளையும் எடுத்துக்கொண்டு செய்வீங்கள். அப்ப என்னத்துக்கு அந்த வேலையை செய்கிறீங்களா? அந்த வேலை செய்யறது உங்களோட அரசாங்கம் ஏன் நாங்க வாரீங்கள்? இதான் நான் கேட்கிற கேள்வி. தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய உணர்வை மதித்து அவர் என்னத்துக்காக போரிட்டா என்பதை மதித்து வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நாடகம் போடா வாங்கும். உண்மையான ஒரு மனிதனாக உணர்வை மதிக்க தெரிந்தவர்களாக வாங்கும். வந்தால் உங்களுக்கு அனுமதிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு திறமறைவில் அத்தனை விடயங்களையும் பழைய அரசாங்கங்கள் செய்த அத்தனை விடயங்களையும் செய்து கொண்டு இன்றைக்கு நாடகமானது வெளிநாட்டுக்கு சர்வதேசத்துக்கு வந்திருக்கிற நெருக்கடியில ஒரு அமைச்சர் ஒரு ஆள், அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் ஒரு ஆள் இன்றைக்கு தியாகதீபம் திலீபனுடைய நினைவு நிலையத்துக்கு போயிருக்க என்ற செய்தியை காட்டுவதற்கும் அந்த நெருக்கடியை குறைக்கிறதுக்கும் தான் நீங்க நாடகம் ஆடுறீங்க. நீங்கள் இல்ல உண்மையா இதே சுத்தியோடு நீங்க செயற்பட போறீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழ் மக்களுடைய எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. தென்னிலங்கையில தென்ன மக்களுடைய வாக்குகளை கவர் பண்ணுவதற்காக, அந்த வாக்குகளை எடுத்துக்கொள்வதற்காக, அந்த வாக்குகளை தக்க வைப்பதற்காக நீங்கள் சில விடயங்களை செய்கிறீங்க. ஆனால் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டது இந்த ஜேவிபி வந்தா பிறகு? யாழ்ப்பாணத்துக்கு பாஸ்போர்ட் வந்தா தமிழ் தேசம் முடிஞ்சிடுமா? அல்ல எங்களுக்கு சமஸ்தி கிடைச்சிட்டுதா? நான் ரோட்டா போட்டோன்னா எங்களுக்கு சமஸ்தி கிடைச்சிட்டுதா? அல்ல எங்களுக்கு தீர்வு கிடைச்சிட்டுதா? இன்றைக்கும் வெடிவச்சகல்ல திருவச்ச குளம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. உங்களுடைய அரசாங்கம் இருக்கைதான், உங்களுடைய அரசாங்கம் இருக்கைதான் தமிழருடைய இல்லங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். யார் கேட்க முடியும்? இன்றைக்கு வெளியாக்கி மீளவும் வயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தடுத்து நிறுத்துங்கோ. இன்னைக்கு தையெட்டி தமிழத்தை காணின்னு சொல்றோம்.
உங்களோட காணிக்குள்ள அண்டாபுரத்திலையும் கொழும்புலையும் வந்து நாங்கள் ஒரு கோயிலை கட்டி தான் நீங்க விட்டுருப்பீங்களா? நீங்க இன்னைக்கு தமிழர்களுடைய காணிக்க இன்றைக்கு விகாரையை கட்டி போட்டு இன்னைக்கு அந்த விகாராதிபதியை போய் விழுந்து கும்பிடுறார். இன்னைக்கு அந்த விடயங்களை கதைக்க வேண்டிய மக்கள்கிட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேணுமாங்கன்னா அதான் நல்லிணக்கம் அங்கிருந்தான் பிறக்க வேணும். நீங்கள் வெளிப்பூச்சுக்கு வந்து அத்தனை விடயங்களையும் செய்வதாக நாடகம் போட்டுக்கொண்டு உள்ளார்ந்தமாக வந்து எத்தனை காணியில விட்டு நீங்கள் வழிபடக்கு மக்களுடைய பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனை தீர்த்து வச்ச நீங்கள்? இன்றைக்கு நில ஆக்கிரமிப்புகள் இன்றைக்கு இல்லையா? வவுனியா வடக்குல இல்லையா? வெளியோயாவில இல்லையா? இன்றைக்கு எத்தனை இடங்கள் இந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்குது? மயிலத்தம்படு மாதவன பிரச்சனைக்கு என்ன கொடுத்த நீங்கள்? கிழக்குல இன்றைக்கு எத்தனையோ இடங்கள் திருவோணமலையில வந்து இன்றைக்கு தமிழருடைய காணாம போய் கொண்டிருக்குது. அதுக்கும் கூட தீர்வு என்ன? அப்ப இதுக்கு சம்படிக்கிறாங்க. தயவு செய்து யோசிங்கோ, ஆழமா யோசிங்க. ஒரு இனத்து உரிமைக்காக போரிட்ட இனம் இன்றைக்கு வந்து அமைச்சர் வந்து கும்பிட்டா எல்லாம் விடிஞ்சிடும் யோசிக்கிற அளவுக்கு கேவலங்கட்ட அளவுக்கு நாங்கள் வந்துட்டோமா இன்றைக்கு தமிழினம்? நான் கோபமா தான் கேட்கிறேன். அவர் வாரன்னு சொல்லி சொன்னா வெளிப்படையாக வந்து இன்றைக்கு ஜேவிபி என்பிபி அவர்களுடைய செயற்பாடு என்ன, தமிழ் மக்களுக்கு அவர்கள் என்ன விடயங்களை செய்ய போறோம், என்ன செய்து காட்டவன் விரட்டும். இன்றைக்கும் நேவேந்திர செய்யறதுக்கு எத்தனையோ இடர்பாடு இருக்குது, எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் எல்லாம் இல்லாம செய்ததா? நெருக்கடிக்குள்ள இந்த விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊர்திய கிழக்கில இருந்து வடபகுதிக்கு நிம்மதியாக கொண்டு வர முடியாத ஒரு பயப்பீதியோட அந்த ஊர்தியை நகர்த்தி கொண்டு வாரோம். அப்ப இன்றைக்கு அமைச்சர் வேற வந்து வழங்க விடையில்லைன்னு பலர் கொதிக்கணும். உங்களோட மனங்கள்ல சிந்திச்சு பாருங்க. நீங்க என்னத்துக்காக நாங்கள் போராட்டினாலும் இன்றைக்கு என்ன யார் வந்து வழங்கணும், யார் வந்து சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு முடிவு வேணும். இன்றைக்கு சும்மா வந்து வெளிப்பூச்சுக்காக வந்து நாடகம் ஆடி போட்டு இங்க வந்துட்டு போக முடியாது. அதான் நாங்க சொல்றோம். யாரும் மனங்கள் அவரை மாட்டுக்கிறது இல்ல. ஆனா பாரதத்துக்கு ஒரு நியதி வேணும். நாடகம் ஆடிக்கொண்டு இங்க வர வேண்டாம் தான் சொல்றோம். தமிழர்களுடைய நலன்கள்ல வந்து உள்ளார்ந்த ரீதியா மனச்சாட்சியோட ஆத்மார்த்தமா சிந்திச்சு அதுக்குரிய செயற்பாடுகளோட வாங்கும் கதைக்கலாம். நல்லிணக்கம் பெறும். உண்மையான நல்லிணக்கம் என்றதான் பாஸ்போர்ட் திறக்கிறதாலையும் ரோட்டு போடுறதாலையும் போட் போடுறதாலையும் நல்லிணக்கம் பெறாது. அடிப்படையில் இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்ற தீர்த்து வைக்கிற வேலையை பற்றி சிந்தியுங்கோ, அதே ஆத்மார்த்தமா கதையுங்கோ. அத்தனை பிரச்சனையும் உடைய கிடப்பெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. வந்து தயவுசெய்து எங்கடையாக்கள் யோசிக்கணும். முகப்பு தொழில கண்ணை முடிக்கிறது இருக்கு. அந்த ஊடகவியல் ஒருத்தர் இருக்கிறார். அவர்களுக்கு அந்த தூர நோக்கு சிந்தனை இல்லை. ஒரு அமைச்சர் வந்து வணங்க விட்டு போனா நீங்க எங்களுக்கு தேசம் கிடைக்கிறோம். எங்க பக்கம் வாங்கோ, திருவச்சகுளம் வாங்கோ, எனக்கு நடக்கிற ஆக்கிரமி போய் பாருங்கோ, எவ்வளவு அநியாயம் நடக்கிற விஷயங்களை பாருங்கோ, பார்த்துட்டு நீங்க எழுதுங்கோ. கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாம விடயங்கள் தெரிந்த நீங்களே இந்த விடயங்கள் எழுதுறது வேதனையத்திற்கு. தயவு செய்து இந்த விடயங்கள்ல நான் பொறுப்போட சொல்றேன். அவர்கள் ஆத்மார்த்தமா வராத இடத்துல அவர்களுடைய செயற்பாடு என்பிபியினுடைய அந்த உண்மை முகம் இதுதான் என்றது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச இடத்துல இப்படி எந்த அடிப்படையில் அவர்களுடைய நாடகத்தை நாங்கள் அனுமதிக்க முடியும்? தடுக்கத்தான் வேணும்.